viewers, வணக்கம் and welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் and டேஸ்டியான refreshing lemon tea ரெசிபி தான் பார்க்க போறோம். மார்னிங் எழுந்த உடனே ஒரு கப் லெமன் டீ குடிச்சிங்கன்னா அந்த டே ஃபுல்லாவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது என்ன டீ போடுறது பெரிய அதிசயமா? லெமனை பிழிஞ்சு ஊற்றிட்டு டீ தூள் போட்டுட்டு சக்கரை போட்டால் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லெமன் டீ கிடைக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு டீ பேனில் 500 ml வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் பாய்லிங் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம இப்போது இதில் டீ தூள் சேர்க்கணும். நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நம்ம பாலில் போடுற டீக்கு நம்ம டீ தூள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஆனால் இந்த லெமன் டீக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்க்குறோம். நான் இப்போது இந்த 500 mlக்கு 1 டீஸ்பூன் டீ தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கப்புறமா டீ தூள் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதுதான் முக்கியமான டிப்ஸு. நம்ம பாலில் போடுற டீக்கு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடுவோம். ஆனால் லெமன் டீக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்க விடணும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சர்க்கரை பார்த்திங்கன்னா இதுக்கு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க இது கூட பனங்கற்கண்டு கூட சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 4 to 5 லீவ்ஸ் புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லெமன் ஒரு ஸ்மால் சைஸ் லெமனில் ஆஃப் எடுத்துக்கோங்க. அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் நல்லா பிழிஞ்சிட்டு, ரொம்ப அதிகமாக பிழியாதீங்க. பிழிஞ்சிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். நீங்கள் லைட்டாக பிழிஞ்சிட்டு அந்த லெமனையும் டீ டிகாஷனில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம உடனே ஃபில்டர் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்ம கொதிக்கும் போதே அதில் லெமனை ஊற்றக்கூடாது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம லெமனை சேர்த்துக்கணும். இப்போது நம்மளோட சுவையான ரெஃப்ரெஷிங்கான லெமன் டீ ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, bye bye from Suji.